ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். 108 சீட்டை ஜெயிச்ச தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு நாய்படாத பாடுபட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. ஏண்டா நீங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சத்த பேசுனீங்க. இந்த ஆதவ் அர்ஜுன் இருக்கானே, விஜயும் சேர்த்திட்டான்னு சொல்றேன். என்ன திட்டுனா, முஸ்லீமுக்கு திட்டுனா, காங்கிரஸை திட்டுனா, மு.க.ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டுனா, அதிமுக திட்டுனா, ஏன்னா எல்லாம் திட்டி போய் இன்னைக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலைங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கு தபால் அனுப்புனீங்க. நீங்க தபால் அனுப்பி வாங்கி மடியில் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டான். அந்த தபால் அனுப்பல இந்த மானங்கட்ட காங்கிரஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்தது. மானங்கட்ட காங்கிரஸ் தான் திட்டுனீங்க நீங்க. ஆனா மானங்கட்ட நீங்க ரோசம் உள்ளவனா இருந்தா 108 சீட்டு ஜெயிச்ச மெஜாரிட்டியில எல்லா எம்எல்ஏ ராஜினாமா பண்ண ஆளுநர்கிட்ட கடிதம் கூட்டிட்டு திருப்பி எலெக்ஷனுக்கு வச்சிருந்தீங்க. நீங்க யோக்கியமான கட்சின்னு சொல்லலாம். எல்லாம் அயோக்கித்தனம் பண்ணி போட்டு மானங்கட ஒவ்வொருத்தரையும் பேசிட்டு இன்னைக்கு அவனை வீட்டுல வாசல்ல போய் நாய் காத்துக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி காத்துட்டு உட்காந்துருக்கிறீங்க நீங்க. இதுல நாய் காத்துல உங்களுக்கு ஆமான்னு சொல்லி எலும்பு துண்டுக்கு வந்த ஒரே ஆளுன்னு சொன்னா இந்த காங்கிரஸ் கட்சிக்கார 5 சீட்டு வச்சுக்கிட்டு வந்தான். அதுக்குள்ள ஒரு உடன்பாடு போட்டான். 2 மந்திரி பதவி வேணும் பேரூராட்சியிலையும், அதுக்கு அடுத்த நடக்கக்கூடிய மக்களவை தேர்தலையும் எங்களுக்கு கூட்டணி வச்சுக்கணுங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டு நீங்க சேர்த்துக்கிட்டீங்க. இப்ப போய் இந்த நிர்மல் குமார் கம்யூனிஸ்ட் சிபிஐ வாசல்ல போய் நின்றுட்டு கெஞ்சி கெதறி அழுவா குறையா குறைக்கலாம். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு. நீங்க இதுக்கு முன்ன அரசியல் கட்சியில நாகரிகம் கருதி எல்லாம் பேசுவாங்க. அரசியல் இருக்கிறவங்க எல்லாம் நாகரிகத்தோட பேசுவாங்க. நீங்க நாகரிகமா பேசுனீங்களாடா நீங்க முதல்ல நாத வச்சுன்னு சொல்றேன். இவ்வளவுதான் வாய்க்கு வந்தபடி திட்டுனான். எல்லாத்தையும் தாறுமாறா திட்டி போட்டு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு போய் எங்களுக்கு ஆதரவு கொடுன்னு கேட்கறீங்க. மானகட்டவனைகளா நீங்க இத பேசுறாங்கிறக்கா நீங்க எல்லாரும் வருத்தப்படக்கூடாது. உங்களால முடியலையா 108 பேர்ட்ட ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி எலெக்ஷன் வேணா நீ கவர்மெண்ட் போய் தபாலை கொடுத்து நாங்க ராஜினாமா பண்றோம் அடுத்த தேர்தலுக்கு தயாருன்னு சொல்லணும். இப்போ நீங்க போய் 108 வச்சுக்கிட்டு மைனாரிட்டி வச்சுக்கிட்டு நீங்க கவர்னர் போய் என்ன இது அமைக்கிறதுக்கு முதலமைச்சர் இது அமைக்கிறதுக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க, பொறுப்பேற்றுக்கிற கூப்பிட மாட்டேன்னு சொன்னா உனக்கே இலையில உட்கார யோகியில இலையை மடி தூக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதாரு. நீங்க அதை விட்டுட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார உங்க கொள்கைக்கு அவனுக்கு ஒத்து வந்தவனா? உங்க கொள்கையும் கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கை அவனால தலைவர் உள்ள வச்சிருக்கிறீங்களா? நீங்க அம்பேத்கர் வச்சிருந்தீங்க, நீங்க காமராஜ் வச்சிருந்தீங்க. நீங்க இப்போ கம்யூனிஸ்ட் கொள்கை தலைவர் ஜீவாவியவோ ஒரு மார்க்சிஸ்ட் லெனினிய உள்ள வச்சு ஒரு போட்டோ போட்டு வச்சிருந்தீங்கன்னா அவன் தயவு கூர்ந்து எதை நம்ம போட்டோ போட்டு வச்சிருந்தாயா அப்படின்னு சொல்லி ஓட்டு கட்ட உங்களுக்கு போடுறதுக்கு வருவான். இப்ப உங்களுக்கு வந்துருவாங்களா அவங்க சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உன் மூஞ்சிலே முழிக்கல் போனான்னு எடுத்து போயிட்டா. IMUL இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இருக்கும் இல்லையா, அதுவும் உன் மூஞ்சில் விசிறி அடிச்சுட்டு போயிட்டான். நீங்க நாகரிக பேச்சோட நடந்திருந்திருந்தா அரசியல் நாகரிகம் கருதி நீங்க மத்த கட்சி அவனும் ஒரு கட்சிக்கார மனுஷன் தான் சொல்லி பேசிருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. ஆனா நீங்க பேச்சின பேச்சு ஆடுன ஆட்டம் அந்த ஆணவ போக்கு இருக்குது இல்லையா, அந்த விஜய ஸ்டேஜ்ல ஏறிட்டு சொல்ற இளைஞர்கள் இருந்தாங்க செஞ்சாங்க கூட்டத்தை பார்த்துட்டு ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கேன்னு போட்டு டிவிகே டிஎம்கே நீங்க என்ன திட்டுனீங்க? டிஎம்கேவை திட்டுனா டிஎம்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி திட்டுதான் அர்த்தம். அவங்களையும் எல்லாத்தையும் திட்டிட்டு இந்த பிரேமலதா அதிமுக இருந்து போனதுக்கு அதிமுக கூட்டணி வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுனதுக்கு இதே ஆதவர்ஜின் பிரேமலதாவை இவ்வளவுதான் இல்லை அந்த மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பேசின ஆதவர்ஜுன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கூட்டணிக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி முஸ்லீம் லீக்குக்கு தபால் அனுப்புறீங்க, இந்திய கம்யூனிஸ்ட் ரெண்டுக்கு தபால் அனுப்புறீங்க, நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தபால் அனுப்புறீங்க, நீங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு தபால் அனுப்புறீங்க, காங்கிரஸுக்கு தபால் அனுப்புறீங்க. இவங்களையெல்லாம் கூட்டி வச்சு நீங்க ஆட்சி அமைக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிற அந்த மானங்கட்ட ஆட்சி அமைக்கிறதுக்கு ஜெயலலிதா 1998 ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. 13 மாசம் தான் ஆட்சியில் இருந்தாங்க. ஆனா ஜெயலலிதா சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்து வள்ளிங்கிறதுக்காக வேண்டி அன்னைக்கு வாஜ்பாய் அரசாங்கத்தை ஒரே ஒரு ஒத்த ஓட்டுல தோக்கடிச்சு டெல்லியில் இருக்கக்கூடிய மௌரியா சென்டர்ல டீ பார்ட்டி வச்சு சுப்பிரமணிய சாமி டீ பார்ட்டியை வச்சு பாரதிய ஜனதா அரசாங்கத்தை கவித்து போட்டு தமிழ்நாடு வந்தாங்க. அவன் வீர பெண்மணி. நீ அந்த மாதிரி எனக்கு ஒத்து வள்ளிட்டு போய் 270 ஒரு சீட்டு போடாதனால 269 ஓட்டு வந்ததுனால பாரதிய ஜனதா அரசாங்கம்
1999 ஏப்ரல் 14ஆம் தேதி கலைக்கப்பட்டது. அதற்கு பின்னால திமுகவுல கூட்டணி சேர்ந்து ஆட்சி வச்சாங்க. அது வேத கதை. ஆனா ஜெயலலிதா தன்னுடைய கொள்கைக்கு உடன்படவில்லை, ஒத்து வரவில்லை சொல்லி என்டிஏ கூட்டணி நீடிச்சிருக்கலாம். 30 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. அப்ப ஜெயலலிதா வந்து அப்ப என்டிஏ வந்து 30 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் வாஜ்பாய் தமிழகத்துல பாரதிய ஜனதா கால் ஊன்றுச்சுன்னு சொல்லி சொன்னா அது ஜெயலலிதா நேரம் தமிழகத்துல பாரதிய ஜனதா கால் ஊன்றுச்சு. ஆனா அப்படி தமிழகத்துக்கு கால் ஊன்ற வச்ச ஜெயலலிதாவை பிஜேபி அரசாங்கம் அமைச்ச உடனே அவங்க சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்து வராத காரணத்தினால ஆட்சியை போய் கலைச்சாங்க இல்லையா. ஓட்டு போட முடியாத ஆட்சி கலைச்சிட்டு வெற்றியோட வந்த வெற்றி பெண்மணி தான் புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா. நீங்க மானமுள்ள ரோசமுள்ளவளா இருந்தா ஏன்னா அடுத்தோட போய் தொங்குன்னு தொங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கு கூட்டணிக்கு ஓட்டுவாங்கன்னு கவர்னர் விட்டு 9 மணி உனக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா நாங்க யாரும் நிக்கலீங்க. வேற ஒருத்தனுக்கு எவனுக்கு ஆதரவு கொடுத்துறேன். நான் 2031 தேர்தலை பார்த்துக்கிறேன். இல்லைன்னா நாங்க 108 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துக்கிறோம். எவனா ஆட்சி ஆண்டுட்டு போங்கன்னு சொல்லறதுக்கு உங்க மனசு இல்ல. போய் ஒவ்வொருத்தர் கால் உழுந்து கெஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க அயோக்கிய பசங்களை. நீங்க வந்து என்ன சொன்னீங்க? நீங்க எடப்பாடியார் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஜசிகலா கால் உழுந்து தவிழ்ந்து விட்டு போய் ஆட்சி அமைச்சான்னு பேசணும் தான் நீங்க எல்லாமே. இப்ப எந்த மூஞ்சியை வச்சுட்டு கம்யூனிஸ்ட்காரன் காலையுமே நம்ம விடுதலை சிறுத்தைகள் காலையுமே காங்கிரஸ் காலையும் போய் உழுந்து நீங்க ஓட்டு கேட்டு உட்காந்துருக்கீங்க. கூட்டணி எங்களுக்கு அமைக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. மானமுள்ள ரோசமுள்ளவளா இருந்தானா இருக்கக்கூடிய 108 எம்எல்ஏ தாவேக்க எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் புதுசா எலெக்ஷன் வையா நான் 170 வீட்டுல ஜெயிச்சுன்னு ஆட்சி பிடிச்சி காமிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ரோசமுள்ள கழகம், கொள்கையோட கழகம், கொள்கை பிடிப்போடு இருக்கிற கழகம்னு சொல்லலாம். ஆனால் அந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிச்சா போதுங்கிற சீட்டுக்கு போய் ஒருத்தர் கண்ணோட கெஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஆதவ் அர்ஜுன் நல்ல வேலை ஆதவ் அர்ஜுன் மாமியா லீமா ரோஸ் திருச்சியில் ஜெயிச்சாங்க. உள்ள நுழைய முடியல. ஏன்னா எடப்பாடி அங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டாங்க. லீமா ரோஸை வச்சு என்னமோ நீங்க முயற்சி பண்ணி பாத்தீங்க. மாமியால வச்சு பார்த்தா அதிமுக இருக்கக்கூடிய பிரேமலதா கட்சி நமக்கு கூட்டணிக்கு வந்து பாத்தீங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தர் கூட ஒண்ணு புடுங்க முடியாதாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாராவது ரோசத்துக்கு கட்டுப்பட்டவங்க எடப்பாடி எல்லாருமே. திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கும் ரோசத்துக்கும் கட்டுப்பட்ட கட்சி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படித்தான் இருக்கு. இந்த காங்கிரஸ் கெட்டுப்போன கட்சி தான் 25 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகத்து மூலம் தமிழ்நாட்டுல ஜெயிச்சுக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நின்று திராவிட முன்னேற்ற கழகம் நாளைக்கு தனியா நின்று காங்கிரஸ் இந்திய காங்கிரஸ் ஜெயிச்சு பாருங்க பார்க்கலாம். நீங்க எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போயிருவீங்க. நீங்க அப்படித்தான் காங்கிரஸ் லட்சணம் நம்ம ராகுல் காந்தி வளர்த்தி வச்சிருக்கிறாரு. இப்படி இருக்கிற நிலைமையில நீங்க ஜெயலலிதாவை நினைச்சு பார்க்கணும். எல்லா கூட்டணி கட்சியில் சேர்றவன்னு சொல்றவங்க ஜெயலலிதா ரோசமுள்ள பெண்மணி ஒத்துவல்லிங்கிறதுக்காக வேண்டி ஆட்சி கலைச்சிட்டு வந்தது இல்லையா, அவங்க வீர பெண்மணி. இப்ப என்ன பண்ணணும்? இப்போ இந்திய கம்யூனிஸ்ட்ல சிபிஎம் நான் வள்ளின்னு சொல்லிடுச்சு. IMUL முஸ்லீம் லீக் கட்சி வள்ளின்னு சொல்லிட்டு இப்ப காங்கிரஸ் கட்சி சேர்ந்ததுன்னா 108ஓட சேர்த்து 5 சேர்த்து 112 சீட்டை தான் கையில வச்சிருக்கிறீங்க. மீதி 6 சீட்டு வேணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சீட்டு 4ம் சிபிஐ கட்சி 2ம் சேர்த்தா நீங்க ஆட்சி அமைச்சலான்னு அவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. இந்த நிர்மல்குமார் உங்களுக்கு எல்லாம் இந்த கேவலம் தேவையான்னு கேட்கிறேன். ஆதவ் அர்ஜுனுக்கு தான் கேட்கிறேன். இந்த செங்கோட்டையனுக்கு சேர்த்து தான் சொல்றேன் உட்காந்துக்கிட்டு. இப்ப நீங்க மெஜாரிட்டி வள்ளின்னு சொன்னா என்ன, ஒரு தடவை போய் கவர்னரை பாக்குறீங்க, 118 பேரை குடுன்னு சொல்றாரு. உடனே கவர்னர் பேர்ல குற்றம் சொல்றான். அவன் 1982 பொம்மை SR பொம்மை கர்நாடகாவில் ஆட்சியாளரப்போ ஒரு சட்டத்துக்கு பிறகு ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்துரு சொல்லி அதே மாதிரி எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி அப்ப அதே பேசுல எங்களுக்கும் நீங்க முதலமைச்சரா பதவி ஏற்று. ஆனா முதலமைச்சரா நீங்க பதவி ஏற்று 108 பேர் வச்சு பதவி ஏத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தது ஒரு வாரத்துல கவர்னர் உத்தரவு போட்டு ஒரு வாரத்துக்கு நீ அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கை தீர்மானத்தை ஏற்படுத்தி நம்பிக்கை தீர்மானம் ஏற்படுத்தி ஜெயிக்க முடியுமா? எல்லாம் எடுத்து ஓட்டு போடுறப்ப என்ன ஆகும்? நீங்க ஜெயிக்க முடியாது. அப்புறம் ஆட்சி கலையுமில்ல. அதுக்கு முதலே கலைச்சிட்டு போயிருந்தீங்க. நாங்க நிக்கல சொல்லி கலைச்சிட்டு போயிட்டு புதுசா ஒரு தேர்தல் சந்திங்களே. நீங்க தான் கொள்கை வீரர், கொள்கை பிடிப்பாச்சு இல்லையா? உங்களுக்கு டன் கணக்கில் வச்சிருக்க லாட்டரி கோடீஸ்வரம் கூட இருக்கான் இல்லையா? அவனை வச்சு மறுபடியும் ஒரு தேர்தல் சந்திச்சு பாருங்க. இந்த ஆதவர்ஜுன் அவளை வேக்கான பேசுன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆட்சி கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்க ஆட்சிக்கு எங்க ராஜினாமா 108 பேர் ராஜினாமா பண்றோம்னு சொல்லி இந்த புஷி ஆனது சொல்லட்டும், இப்ப விஜய் சொல்லட்டும், எங்களுக்கு ஒத்து வரலீங்க, நாங்க அடுத்த தடவை பண்ணிக்கிறோங்க. இப்போ 1977 எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சிருக்கிறப்போ
இந்திரா காந்தியோட கருணாநிதி கூட்டு வச்சப்போ பாராளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் 2 இடத்த ஜெயிச்சார். அதனால அதிமுக முடிஞ்சிருச்சு, அதிமுக ஆட்சி கலைன்னு சொன்னாங்க. அந்த இந்திரா காந்தியும் ஆட்சி கலைச்சு விட்டுருச்சு. எம்ஜிஆர் ஊருக்குள்ள போய் கேட்டார் ஓட்டு. நான் என்ன தவறு செய்தேன் என்னுடைய ஆட்சி கலைப்பதற்கு கேட்டாங்க. அதிக பெரும்பான்மை மெஜாரிட்டியில் 2வது எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? அந்த மாதிரி நீங்க தமிழ்நாடு பூரா எங்களுக்கு விசில் அடிக்கிற கால் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க அதை செஞ்சுட்டு போங்க. நீங்க இப்ப அடுத்தவன் காலில் போய் உழுத்துட்டு இருக்கிறீங்க. நீங்க அடுத்தவன் காலில் உழுந்த கலாச்சாரம் தவறுன்னு பேசின தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு அடுத்தவன் காலில் போய் உழுவருக்கு இடிக்குதா உங்களுக்கு? நீங்க மானமுள்ள ரோசமுள்ள இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயும் ஆமா போட்டுட்டு இருக்கிற புஷி ஆனந்தும் நிர்மல்குமார் ஆதவர்ஜுன் எல்லாம் பேச்சின பேச்சுக்கு உங்களால எவனும் கூட்டணி சேர மாட்டான். இப்ப நீங்க கூட்டணி அப்படி மீறி எதுக்கு போய் கெஞ்சறீங்க? நீங்க கெஞ்சறதை விட்டுட்டு ஒரே போல்டா நான் அடுத்த எலெக்ஷனை சந்திச்சுக்கிறேன்னு சொல்லி போட்டு நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே? அப்படி முதல்ல செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த தடவை இப்ப 108க்கு 140 சீட்டு கூட வரலாம். அதை முதல் செய்யுங்க நீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.